ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரீசேல் வீடுங்க. அதை பார்க்குறக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவினாசி ரோடுக்கு நியர்பை வீடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவினாசி ரோடு சித்ரா ஏர்போர்ட்டோட பஸ் ஸ்டாப்பு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது அவங்க சொந்த அனுபவத்துக்காகவே கட்டின வீடுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது இதோட தனி சிறப்புங்க. பக்கத்தில் உள்ள சைட்டு பார்க் சைட்டாகவே அமைஞ்சிருக்கு. அந்த வீடை பார்க்குறக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. ரோடு 30 அடி ரோடியா அமைஞ்சிருக்குங்க. வீட்டை தொட்டது மாதிரியே ஒரு பார்க் சைட் அமைஞ்சிருக்கு. பார்க் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வெண்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான். இது ஒரு விஐபி ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஹரிபவனோட நேர ஆப்போசிட் ரோட்டில் வந்தோன்னா இந்த வீடு ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு கார் பார்க்கிங்க. ஒரு பெரிய காரு தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். கார் பார்க்கிங்லையும் கிரைனைட்டே கொடுத்துருக்குறாங்க. நல்ல தண்ணி தொட்டி இருக்குங்க. வீட்டை சுற்றியும் போயிட்டு வர்றதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தளவு நல்லா கொடுத்துருக்காங்கங்க தேக்கில். அதுக்கு முன்னாடி ஒரு கொசுவில் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் எல்லாமே தேக்கிலையே போட்டிருக்குறாங்க. தளவு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. தேக்கு டோர் போட்டிருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்கொயர் சேஃபில். ஜன்னல்கள் எல்லாமே பெருசாக கொடுத்து தேக்கு ஜன்னல் கொடுத்துருக்கிறதுனால வீட்டோட வெண்டிலேஷன் ரொம்ப அழகாகவும் ரொம்ப காற்றோட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சனோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க. வீடு முழுசுமே கிரைனைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படிக்கு கீழே உள்ள இடத்த ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கீழே உள்ள பெட்ரூமுங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க. கீழே வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளேயே படி கொடுத்துருக்குறாங்க. படிக்கும் கிரைனைட்டை உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. மேலே வந்ததும் ஒரு ஹால் இருக்குங்க. ஹாலில் இருந்து வெளியில் வந்ததும் ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த பெரிய பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இது முழுசுமே நம்ம போயிட்டு வர்றது மாதிரி இடமும் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடு 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க.
அதில் அட்டாச்டு பாத்ரூமோட கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமோட சைஸ் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில். இந்த ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கிறது மாதிரி நம்ம வேணால் பிளான் பண்ணிக்க முடியும். இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே உள்ள ஹாலோட அப்படியே மேலேயே பெட்ரூம் வச்சுருக்குறாங்க. ஹாலோட அளவு அப்படியே மேலே வந்திருக்கு. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பாத்ரூம்கள் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசாகவே அமைஞ்சிருக்குங்க. பாத்ரூமுக்கு மேலேயே நம்ம தேவையான ஸ்டோரேஜ் போட்டுக்கிறது மாதிரி ஒரு இடம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்குள்ள இருந்தும் இந்த பால்கனிக்கு வர்றது மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 4வது பெட்ரூமுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1400 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. பில்டப்னு பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மொத்தமாக 4 பெட்ரூம் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூம்கள் எல்லாமே ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. வெண்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனட்லேயே ஃப்ளோர் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு சொந்த பர்பஸ்க்காக கட்டின வீடுங்கிறதுனால வீடு ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க. பில்டிங்கோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.